இருக்கிறது. ரெண்டுமே நீர் வடிவம். சரியா? ரெண்டுமே நீத வடிவம் தான். ஆனா வந்து என்ன மட்டும் மாறி இருக்கிறாரு. இங்க வந்து திண்மமா இருக்கிறவங்க, இங்க வந்து திரவமா மாறி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 3 வகையான பௌதிக நிலைகள் காணப்படுது. ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. அதுல பௌதிக நிலை மாற்றம்னு சொல்ல போக்கல அதாவது ஒரு நிலையில் ஒரு பௌதிக நிலையிலிருந்து இன்னும் ஒரு பௌதிக நிலைக்கு தான் என்ன நடக்கும், மாறுமே தவிர ஒரு புதிய ஒத்தர் உருவாகிற இல்ல. இருக்கிறவரே தான் அவருடைய நிலையை மட்டும் மாத்துவாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். பனிக்கட்டி திண்மமா இருக்கிற பனிக்கட்டி வந்து திரவமா இருக்கிற நீரா மாறுவாங்க. சரியா? இத நாங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம் பௌதிக நிலை, இந்த பௌதிக மாற்றத்துக்கு. வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நான் சொல்றவங்க சொல்லுங்க பாப்போம். நுஸ்லா யாரு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். வேற பௌதிக நிலை மாற்றத்துக்கு ஒரு உதாரணம். பதங்கமாதல். பதங்கமாதல். பதங்கமாதல் நீங்க சொல்றீங்க வந்து பௌதிக நிலை மாற்றம் அந்த நாள் இருக்கிற தானே, அதாவது திண்மம் திரவம். நான் அதையும் சொல்லிட்டே போறேன். நான் கேக்குறேன் அது இல்ல, ஒரு பௌதிக தாக்கத்துக்கு ஒரு உதாரணம் கேக்குறேன். பனிக்கட்டி நீரா மாறுறது, அது சொல்லியாச்சு. வேற மெழுகு தெரியுமா? பேசுங்க. மெழுகு தெரியுமா? அதுல மெழுகு திண்மமா இருக்கிற மெழுகு உருகி என்னவா மாறுது? திண்ம மெழுகு திரவ மெழுகா மாறுது. அதுவும் அங்க நடக்கிறது என்னது? ஒரு பௌதிக நிலை மாற்றம். சரியா? மாற்றம். தண்ணி போகுதா? அல்றதுக்கு எவ்வளவு போச்சுன்னு கேட்டாரு. இந்த தெரியுமா இந்த அல்றதுக்கு உனக்கு எவ்வளவு போச்சுன்னு கேட்டா அவருக்கு வேற எங்க அல்லது. சரியா? அப்ப இதுல நாங்க உதாரணமா சொல்லலாம். அடுத்தது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பதங்கமாதல்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னேன்னா, விளங்குதா? போர்டு விளங்குதா? யாராலும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன், போர்டு விளங்குதான்ட்டு. எல்லாருக்கும் பேச தெரியும் தானே? யாராலும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் எனக்கு கண்டினியூவா கொண்டு போகிடும். கால் பண்றாங்க. சரியா? இதுல முதலாவது திண்ம நிலையிலிருந்து என்னது வியாழக்கிழமை எத்தனை மணி டீச்சர் கிளாஸ்? சரியா? இதுல வந்து திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறத சொல்லுவோம் வந்து உருகுதல். என்னன்னு சொல்லுவோம்? உருகுதல் என்று சொல்லுவோம். அடுத்தது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுறது வந்து நாங்க சொல்லுவோம்
உறைதல் என்று சொல்லுவோம். உறைதல். அடுத்தது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போறத சொல்லுவோம் ஆவியாதல்னு சொல்லுவோம். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறத சொல்லுவோம் ஒடுங்குதல் என்று சொல்லுவோம். சரியா? இந்த நாளும் தான் அந்த பௌதிக நிலை மாற்றத்துக்குரிய அந்த பெயர்கள். சரியா? திண்மத்திலிருந்து திரவத்துக்கு போறதுக்கு உருகுதல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி திரவம் உருகிய திரவத்திலிருந்து திண்நிலைக்கு மீண்டும் போறது உறைதல் என்று சொல்லுவோம். திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போறது நாங்க ஆவியாதல் என்று சொல்லுவோம். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வரது நாங்க ஒடுங்குதல் என்று சொல்றோம். சரியா? எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். திண்மத்திலிருந்து திரவ நிலைக்கு போறது பனிக்கட்டி நீராக மாறுது. சரியா? வேண்டியாக்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எனக்கு நோட்ஸ் தர்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. கேள்வி செஞ்சுட்டு போவோம். நான் இது கொஞ்சம் பேசிக்ன்றதால கொஞ்சம் சொல்லிட்டே போறேன். சரியா? அடுத்தது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுத நான் சொல்லுவோம் உறைதல் என்று. சரியா? உதாரணம் உதாரணத்துக்கு சொன்னேன்டா, தண்ணிய நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை ஐஸ் கட்டியா மாத்துறோம். அப்ப அது உறைதலுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போறதுக்கு உதாரணம் நாங்க தண்ணிய ஹீட் பண்றோம். ஹீட் பண்ற டைமுக்கு தண்ணி கொதிச்சு வாயுவா போகுது. சரியா? அடுத்தது வாயுல இருந்து திரவ நிலைக்கு மாறதுக்கு உதாரணம் மழை பெய்யறது. மழை பெய்யறது எப்படின்னு சொன்னேன்னா, நான் புவியில ஹீட் ஆகுற டைம் புவியில இருந்து போற நீர் என்ன செய்யுது, நீராவியா போகுது. அது கொஞ்சத்தால ஒடுங்கி அது நீரா வருது. சரியா? இதுதான் இங்க நடக்கிறது. நான் உதாரணம் சொல்லிட்டேன். அடுத்தது நான் பார்க்க போறோம் தலைப்பு ரசாயன மாற்றம். இரசாயன மாற்றம் 4 வகை இரசாயன மாற்றங்கள் இருக்குது. சரியா? அதுல உங்களுக்கு இருக்கிற தாக்கம்னாலையும் பார்ப்போம். ஒன்று இரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் அது பத்தி என்ன தெரியும்? படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னுக்கு? நீங்க எல்லா கிளாஸ்லயுமே இப்படித்தானே சைலண்டா தானே இருப்பீங்க? கொஞ்சம் பேசினா நல்லமே. போர்ட் கிளியர் இல்லன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. இப்ப கிளியரா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. எனக்கு செக் போயிட்டு பார்க்க இயலாது. இந்த கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போர்ட் கிளியர் இல்லன்னு சொன்னால் இப்ப கிளியரா? கொஞ்சம் சொல்லுங்களே. ஓகே மிஸ். சரி, முதலாவது பார்ப்போம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இல்ல, ஒற்றை இடப்பெயர்ச்சிக்கு முன்னுக்கு பார்ப்போம் செயற்கை தாக்கம். செயற்கை தாக்கத்தை எடுத்தோம்னா அதுல இருந்தே உங்களுக்கு விளங்குது என்னது, ஏதாவது 2 சேரணும். சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தாக்கம் ஒண்ணு நடக்கணும்னு சொன்னா ஒரு தாக்கி இருக்கணும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கி இருக்கணும். அடுத்தது ஆழ விளைவு வரும். தாக்கம் நடைபெற்ற ஒரு விளைவோடு கட்டாயம் வரவே வேணும். சரியா?
நாங்க இப்படித்தான் தாக்கம் எழுதுற டைம் இங்கால இடது சைட்ல தாக்கியையும் ஒரு அம்புக்குறியால காட்டி விளைவு இங்காலையும் வலது சைட்லயும் எழுதுவோம். சரியா? இதுதான் வந்து அந்த நியதி. இதுதான் நான் வளமையா எழுதுற நியதி. இப்ப ஓகே விளங்குதா? இப்ப போர்ட் கிளியரா? ஓ மிஸ் கிளியர். ஓகே சரியா? இதுல செயற்கை தாக்கத்தை பாக்குற டைம் உங்களுக்கு அந்த பேர்லயே விளங்குது. எதாசரி 2 மூலகமோ அல்லது 3 எதாசரி 2 மூலகமோ அல்லது எதாசரி 2 மூலக்கூறோ சேர்ந்து தான் அந்த தாக்கம் நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு அந்த பேரை வச்சே விளங்குது. சரியா? இங்க எப்படின்னு சொன்னேன்டா, உதாரணத்துக்கு 2 மூலகம் இருக்கின்ற வெப்பமே நான் அதை ஏபின்ற பேர் போடுறேனே, இவங்க எப்படி வரும்? ஏ பின்னு வரும். சேர்த்து எழுதுவோம். விளங்கிட்டான்? இந்த மாதிரி தான் இதுதான் செயற்கை தாக்கத்துக்கு உதாரணம். உங்க புக்ல எப்படி கொடுத்திக்கிறான்னு பாப்போம். உதாரணத்துக்கு 2 மெக்னீசியம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய யூனிட்ல நிறைய பாட்டு வந்து இல்லாம ஆக்கிக்கிறாங்க போல. அதுல ஒன்றுதான் அந்த சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுகள் அந்த யூனிட் அந்த செக்ஷனை கொஞ்சம் இல்லாம ஆக்கிக்கிறாங்க போல. பாத்தீங்களா? அது யூஸ் பண்ணணும். விலங்கல் எப்படி? போர்ட் கிளியர் இல்லன்னு சொல்றீங்க. போர்ட் வந்து இப்போ ஓகேவா? இப்ப போர்ட் கிளியரா? இன்னும் கொஞ்சம் தள்ளி அது கொஞ்சம் அரவசி தான் விளங்குது. இல்ல டீச்சர். இப்ப இப்போ ஓகேவா? உதாரணத்துக்கு பாப்போம். இப்போ ஓகேவா? சொல்லுங்களேன். மேல கொஞ்சம் பாதி தான் விளங்குது, மேல உள்ளதெல்லாம் விளங்க மாட்டேங்குது. இப்ப சரியா? சரி, கண்டினியூ பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு புக்ல தந்திக்கிறாங்க உதாரணம் வந்து CO2 தெரியும் தானே? CO2 வாயு. அதுல CO2 வாயுவும் கார்பனும் சேர்ந்தா என்ன விளைவா வரும்? விளைவு என்னது? 2 கார்பன் ஓரோக்சைடு வரும். சரியா? தாக்கங்கள் சமப்படுத்துறது தெரியாட்டியும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி தான் இப்ப சிலபஸ கொஞ்சம் நீக்கிக்கிறாங்க.
ஆனா தெரிஞ்சிக்கிறது நல்லம். சரியா? தாக்கம் சமப்படுத்த தெரிஞ்சிக்கிறது நல்லம். எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கார்பனையும் கார்பன் கார்பன் ஈரோட்சைட்டையும் வந்து நாங்க தாக்கம் புரிய செய்யற டைம் கார்பன் ஓரோட்சைட் வாயு வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இரும்பு பிரித்தெடுப்புல வருது. சரியா? பின்னால வருது பார்ப்போம். அதுல கார்பன் ஈரோட்சைட்டையும் கார்பனையும் நாங்க சேர்க்கிற டைம் கார்பன் ஓரோட்சைட் வாயு வரும். சமப்படுத்துற எப்படின்னா இங்க 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தாக்கிகளோட பக்கம் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் விளைவுகளோட பக்கம் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் கட்டாயம் சமனா இருக்கணும். ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று எழுதுற டைம் அது கட்டாய நியதி. அதாவது தாக்கிகளோட பக்கம் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை விளைவுகளோட பக்கம் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கணும். சரியா? இங்க வந்து 2 கார்பன், ஆனா இங்க ஒரு கார்பன், இங்க 2 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. என்ன செய்யலாம் சமப்படுத்துறதுக்கு? இந்த முன்னுக்கு 2 போட்டேன்னா சமன் தானே. இந்த பொதுவா போடுற இந்த 2 வந்து இந்த கார்பனுக்கும் பொது சொந்தம், இந்த ஆக்சிஜனுக்கும் சொந்தம். ஆகவே இப்ப 2 கார்பன் 2 ஆக்சிஜன். சரியா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணினா தான் எனக்கு கண்டினியூவா செஞ்சு கொண்டு போயிடும். இல்லாட்டி எனக்கும் டயர்ட் தான் ஆகும். சரியா? அடுத்தது H2L2. H2 வாயு தெரியும். அடுத்தது வந்து குளோரின் வாயு தெரியும். இப்ப இங்க ரெண்டுமே சேர்ந்தா HCl என்று சொல்ற ஒரு வாயு வரும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 குளோரின், ஆனா இங்க எல்லாமே ஒத்தரொத்தரத்த நிக்கிறாங்க. இங்க மாதிரியே இங்கேயும் என்ன செய்வோம்? 2 முன்னுக்கு போட்டேன்டா இந்த 2 வந்து இந்த ஹைட்ரஜனுக்கும் சொந்தம், இந்த குளோரினுக்கும் சொந்தம். ஆகவே இப்ப 2 ஹைட்ரஜன் 2 குளோரின், இங்கேயும் 2 ஹைட்ரஜன் 2 குளோரின். சரியா? அடுத்தது இது ஓகேயா? செயற்கை தாக்கம் எப்படி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கொண்டா சரி. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மூலகங்களோ அல்லது மூலக்கூறுகளோ சேர்ந்து ஒரு விளைவை உருவாக்குறதை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? செயற்கை தாக்கம்னு சொல்லுவோம். சரியா? அழிக்கவா? போர்டு அழிக்கவா? ஓகே மிஸ். எல்லாரும் இந்த மாதிரி ஓலவல் செய்யற ஆக்கள் தானே? அடுத்தது பிரிகை தாக்கம். சரியா? பிரிகை தாக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னா உங்களுக்கு அதுலயே விளங்குது. ஏதாவது சரி ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பிரியணும். நான் பார்த்த செயற்கை தாக்கத்துல 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க விளைவா வரப்போக்கல்ல சேர்ந்து வந்தாங்க. இங்க வந்து இங்க வந்து சேர்ந்திக்கிற 2 பேர் பிரிஞ்சு தாக்கத்துல விளைவா வரணும். சரியா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாருக்கு சொல்ற கால்சியம் கார்பனேட்? சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்பு கல்லுக்கு. சரியா? இது பிரிஞ்சா என்ன விளைவா வரும்? கால்சியம் ஆக்சைடும் அடுத்தது CO2வும் விளைவா வரும். சரியா? அது தெரியும் தானே? கால்சியம் கார்பனேட் பிரிகை அடைஞ்சு சொன்னா கால்சியம் ஆக்சைடும் CO2 வாயுவும் விளைவா வரும். தாக்கம் சமப்படுத்தணுமா? சமமாயிக்குதா? பாருங்க, சமப்படுத்தி தான் நிக்குது. அப்படித்தானே? பாருங்க, இங்க ஒரு கால்சியம், இங்கேயும் ஒரு கால்சியம், இங்க ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன், மொத்தம் 3 ஆக்சிஜன், இங்கேயும் 3 ஆக்சிஜன், இங்க ஒரு கார்பன், இங்கேயும் ஒரு கார்பன். அப்ப தாக்கம் சமனத்தான் நிக்குது. சரியா? இங்க என்ன நடந்திருக்குது? சேர்ந்திருக்கிற ஒத்தர் பிரிஞ்சு போயிட்டு 2 விளைவா வந்திருக்கிறாங்க. நான் வரைவிலக்கணத்தை கொஞ்சம் பார்ப்போம். ரசாயன பிரிகை தாக்கம்னு சொல்ல போக்கல யாதேனும் ஒரு சேர்வையோடு பிரிகை அடைந்து வேறு 2 எளிய சேர்வைகளாக மாற்றம் அடைகிறத நான் என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. ரசாயன பிரிகை தாக்கம்னு சொல்லுவோம். நானே கேள்வியும் கேட்டு நானே விடையும் சொல்லிட்டு போறேன். சரியா? அடுத்தது ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம்.
ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் சொல்ல போக்கல என்ன விளங்குது? கொஞ்சம் கேக்குறதுக்கு பதில் சொன்னேன்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னேன்டா இப்படி தனியா ஒருத்தர் பேசி இது வந்து பிசிக்கல் கிளாஸ் இல்ல தானே, ஆன்லைன்ல செய்ய போக்கல. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணினாத்தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். இது நீங்க சைலண்டா இருக்க போக்கல எனக்கும் தூக்கம் தான் வரும். கொஞ்சம் பேசுங்களேன் நீங்களும் அன்மியூட் பண்ணி. கிளாஸ் முடிப்போமா? ஒருவேளை தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டு நிக்கிறேனோ தெரியா, அப்படி இருந்தாலும் போர் ஆயிக்கும் தானே. சரியா, அடுத்தே போவோம். ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். நான் கேள்வி கேட்கல, சும்மா வெலாம் படுத்திட்டே போறேன். சரியா, ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை பாக்குற டைம் மெக்னீசியமும் அடுத்தது செப்பு சல்பேட்டும் இருக்கிறாங்க. அதுல இங்க என்ன நடக்கும்னு சொன்னேன்டா, இங்க இருக்கிற மெக்னீசியம் இந்த செப்புவை தாழ்த்திட்டு இவரோட என்ன செய்வாரு, சேர்ந்து கொள்ளுவாரு. அப்ப சேர்ந்தா MgSO4 சொல்லி வரும். செப்பு வந்து தாழ்த்தப்பட்டிருப்பாரு. சரியா, அடுத்தது வேற என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னு சொன்னேன்டா, Zn அடுத்தது செப்பு சல்பேட்டு. Zn செப்பு சல்பேட்டும் தாக்கம் புரியுற டைம் இவர் என்ன செய்வாரு, இவர் போய்த்து இவரை தாழ்த்துவாரு. தாழ்த்திட்டு இந்த Zn வந்து SO4 சேர்ந்து கொள்வாரு, செப்பு வந்து தாழ்த்தப்படுவாரு. ஆகவே செப்பு வீழ்படியும் ZnSO4 வந்து விளைவா கிடைக்கும். இதுதான் வந்து ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னேன்டா, ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்தோட இன்னொரு சேர்வையில இருக்கிற ஒரு இவங்கள நான் சொல்லுவோம் மூலிகம்னு சொல்லுவோம். சரியா, மூலிகம் ஒரு சார்ட் ஒன்றே இருக்கு 10ஆம் வகுப்பு புக்ல, அதை கொஞ்சம் பாருங்க. இவரை நான் சொல்லுவோம் சல்பேட்ன்ட்டு. அப்ப இங்க இருக்கிற மெக்னீசியம் போயிட்டு இங்க இருக்கிற சல்பேட்டோட சேர்ந்து மெக்னீசியம் சல்பேட்டா மாறும். இங்க இருக்கிற செப்பு மூலகமா வீழ்படிவாகும். சரியா, அடுத்தது Zn போயிட்டு செப்பு சல்பேட்ல இருக்கிற சல்பேட்டோட போயிட்டு சேர்ந்து ZnSO4 வரும். அடுத்தது செப்பு வந்து வீழ்படிவாகும். இதுதான் வந்து ரசாயன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம்னு சொல்லுவோம். அடுத்தது ரசாயன இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரசாயன இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை பார்த்தோம்டா, இங்க நடக்கிறது வந்து ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு சோடியில இருக்கிறதுமே இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஒருத்தரோடையும் இங்க இருக்கிற மற்றவரோடையும் போயிட்டு சேரும். சரியா, பார்ப்போம். சரியா, இங்க என்ன நடக்கும்னு சொன்னேன்டா, இங்க இருக்கிற மூலகமும் இங்க இருக்கிற மூலிகமும் ஒரு மூலகம் ஒரு சேர்வை ஒன்று எடுத்தோம்டா, ஒன்று மூலகமாவும் இன்னொன்று மூலிகமாவும் இருக்கும். இதுல இவர் மூலகம் இவர் வந்து மூலிகமா இருக்கும். அப்படித்தான் சேர்வை ஒன்று உருவாகும். ஒரு மூலகம் இன்னொரு மூலிகத்தோடு சேர்ந்துதான் சேர்வை உருவாகும். இங்க இருக்கிற மூலகம் இங்க இருக்கிற மூலிகத்தோடையும் இங்க இருக்கிற மூலகம் இங்க இருக்கிற மூலிகத்தோடையும் சேர்ந்து பாருங்க, இங்க இருக்கிற மூலகம் இங்க இருக்கிற மூலிகத்தோட சேர்ந்து BaSO4 சொல்ற வரும்.
இங்கே இருக்கிற மூலகம் வந்து இங்க இருக்கிற மூலகத்தோட சேர்ந்து NaCl என்று சொல்ற ஒரு சேர்வையும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சேர்வைகள்ல இருக்கிற ரெண்டு பேருக்குமே ஒத்தர கொடுத்து 2 இடப்பெயர்ச்சி நடைபெற்றிருக்குது. அப்படித்தானே? இங்க இருக்கிற ஒத்தர் இங்க இருக்கிற ஒத்தரோட, அப்ப அது ஒரு டைம். அடுத்தது இங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்களோட, அப்ப 2, அதாவது இரசாயன இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம்னு சொல்லுவோம். ஒரு சேர்வையில இருக்கிற 2 பேருமே மத்த 2 பேரோட பேசி ஜாயின் ஆகி சேர்வையை உருவாக்கி இருக்கிறாங்க. இதனால நாங்க சொல்லுவோம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரியா? இதுல இவ்வளவுதான் நிக்குது. அடுத்தது தாக்க வீத தொடர் இருக்குது. வேற வாயுக்களோட தயாரிப்பு, உலோகங்களோட தாக்குதிறன் இருக்குது. அது உங்களுக்கு கேள்வி வர டைம் நான் செஞ்சு விட்டேன். சரியா? நான் இப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போவோம். எல்லார்கிட்டயும் பாஸ் பேப்பர் இருக்குதா? யார்கிட்ட 2020 பாஸ் பேப்பர் இருக்குது? எல்லார்கிட்டயும் 2019 பேப்பர் இருக்குதா? இருக்கா இல்லையான்றது சரி சொல்லுங்களேன். 2019 பேப்பர் சரி, இல்லாட்டி பரவாயில்ல, நானே கேள்வி வாசிக்கிறேன். 2019ல 17வது கேள்வி. பொட்டாசியம் பரமங்கனேற்றின் பிரிகை தொடர்பான சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு சமன்பாடு ஒன்று தந்திக்கிறாங்க, பொட்டாசியம் பரமங்கனேற்றோட பிரிகை தாக்கத்துக்குரிய சமன்பாடு. சரியா? இதற்கேற்ப 3 மோல் ஆக்சிஜன் வாயுவை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை மோல் பொட்டாசியம் பரமங்கனேற்று பிரிகை அடைய செய்யப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. பாப்போம். இது ஒரு சமப்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கம் தான் நீங்க தந்திக்கிறாங்க. போர்ட் கிளியரா இருக்குதா? ஃபுல் தாக்கமும் விளங்குதா? விளங்குறதானே? சரி, ஓகே. இதுல பாருங்க, 2 MnO4 தாக்கம் அடைஞ்சி 1 மோல் K2MnO4வும் 1 மோல் MnO2வும் 1 மோல் ஆக்சிஜன் வாயுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதுல நாங்க இங்க முன்னுக்கு போடுவோம். சரி, சேவைக்கு முன்னுக்கு போடுறது நாங்க மூளை நாங்க என்ன செய்வோம், கணக்கு செய்யற டைம் எடுத்து செய்வோம். இப்ப பாருங்க, கேட்டிக்கிறாங்க கேள்வி, இவர் தானே பொட்டாசியம் பரமங்கனேற்று, இவர்ட 2 மோல் தாக்கம் அடைகிறதுக்கு ஆக்சிஜன் 1 மோல் தேவை. சமன்பாடு பார்த்தா விளங்கும். சரியா? சமன்பாட்டுல பாருங்க, பொட்டாசியம் பரமங்கனேற்றோட 2 மோலுக்கு ஆக்சிஜன் 1 மோல் தேவை. அது சரியா? 2 மோல் தாக்கம் அடைஞ்சிதான் 1 மோல் ஆக்சிஜன் உருவாக்கப்பட்டிருக்கிற. சரிதானே? ஓகே, சரியா? கேட்டிக்கிறாங்க, இதற்கேற்ப 3 மோல் ஆக்சிஜன் வாயுவை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை மோல் பொட்டாசியம் பரமங்கனேற்று பிரிகை அடைய செய்யப்பட வேண்டும். சரியா? இதுல 2 மோல் இது செய்யற 2 மோல் பிரிகை அடங்கி 1 மோல் உருவாக்கப்பட்டிருக்கிறார்.
கேள்வி ஆக்சிஜன் 3 மூல் உருவாக்கப்படணும்டா இங்க பொட்டாசியம் பரமங்கனேட் எத்தனை மூல் தேவைன்றதுதான் கேள்வி. நீங்க மெட்ஸ்ல செஞ்சிப்பீங்க அந்த என்னது அந்த பங்கு விகிதம் அப்படிகள் பாக்குற டைம் 1:5 அந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்க தானே. இங்க இவரது 3 மடங்கு ஆகுது பாருங்க. ஏற்கனவே 1 ஆயிக்கிறது, திருப்பி என்னவாகுது 3 மடங்கு ஆகுது. அதுதானே கேள்வி. இவர்கிட்ட 3 மடங்கு ஆயிக்க போக்கல, இவர் எத்தனை மடங்கு தேவை, இந்த சாரி எத்தனை மூல் தேவை. இவரு 3 மடங்காக போக்கல, கட்டாயம் இவரு 3 மடங்காகணும் தானே. விளங்குதா? ஆகவே நாங்க என்ன செய்வோம், இவரை 3ஆல பெருக்கிற டைம் இவரையும் நாங்க 3ஆல பெருக்கணும். ஆகவே 6 மூல். விளங்கிட்டா? ஏற்கனவே 2க்கு 1 விகிதத்துல 2 பேரும் இருந்தாங்க. இப்ப இவருடைய மூல் 3ஆக போக்கல, கட்டாயம் இவருடையும் 3 மடங்கால கூடணும் தானே. அப்பதானே அந்த விகிதம் சரியா வரும். சரியா? ஆகவே 6 மூல் பொட்டாசியம் பரமங்கனேற்று தேவைப்படும். விடைக்கு இது தானே 4வது விடை. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். யார்கிட்டயாலும் 2020 பேப்பர் இருந்தா கொஞ்சம் எனக்கு 2020ல 31வது கேள்வியை கொஞ்சம் வாசிங்களேன். அழிக்கிறேன். அழிக்கவா? ஓகே டீச்சர். 2020ல 31வது கேள்வி யார்கிட்டயாலும் பேப்பர் இருந்தனா கொஞ்சம் வாசிங்களேன். யார்கிட்டயும் இல்லையா? இருக்கா இல்லையான்றது சரி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 2018ல 14வது கேள்வி. நீங்க மிச்சம் எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க, கொஞ்சம் வாய் கூட திறக்க மாட்டீங்க, இவ்வளவு நல்ல பிள்ளைகளா. சரியா? 2018ல 14வது கேள்வி. எல்லார்கிட்டயும் பாஸ் பேப்பர் இருக்குதா? அத சரி கொஞ்சம் செட்ல சரி சொல்லுங்களேன். ரெண்டாயிரத்தி 18ல 14வது கேள்வி. பின்வரும் ஆக்சைட்டுகளில் இரும்பை பிரித்தெடுக்கும் செயல்முறையில் பங்கு பற்றாத ஆக்சைட்டு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இரும்பு பிரித்தெடுப்புல பங்கு பற்றாத ஆக்சைட்டு எது? சரியா? எல்லாரும் இரும்பு பிரித்தெடுப்பு படிச்சிருக்கீங்களா? சரி, பிரச்சனை இல்ல, நானே பேசி நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். சரியா? பாப்போம். இரும்பு பிரித்தெடுப்புல ஃபர்ஸ்டுக்கு என்ன தாக்கம் நடக்கும்? கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் ஈராக்சைடுன்னு சொல்ற வாயு உருவாக்கப்படும். சரியா? கார்பன் ஈராக்சைடுன்னு சொல்ற ஒரு வாயு உருவாக்கப்படும். அடுத்தது அந்த உருவாக்கப்பட்ட CO2 என்ன செய்யும்னு சொன்னேன்டா, திருப்பி கார்பனோட சேர்ந்து கார்பன் ஓராக்சைடுன்னு சொல்ற ஒரு வாயுவை உருவாக்குவாரு. சரியா? இதுதான் அடுத்த ஸ்டெப். அடுத்தது அங்க உருவாக்கப்பட்ட கால்சியம் ஓராக்சைடு என்ன செய்யும்னு சொன்னேன்டா, Sc2O3 என்ன சொல்லுவோம் இதுக்கு? ஏமடைட்டா? இவரு கால்சியம் ஓராக்சைடோட சேர்ந்து Fe ஆகவும் CO2 வாயுவாகவும் பிரிகை அடைவாங்க. 2 Fe வரும். தாக்கம் சமப்படுத்துகிறது. சரியா?
பாருங்க சரியான தாக்கம். இத நாங்க சொல்லுவோம் ஏமடைட். ஏமடைட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க நடைபெற இரும்பு பிரித்தெடுப்புல நடைபெற தாக்கம் இதுதான். ஃபர்ஸ்டுக்கு கார்பன் வந்து ஆக்சிஜனோட தாக்கம் அடைய வச்சு CO2 வாயுவை தயாரிப்பாங்க. அந்த CO2 வாயுவோட திருப்பி என்ன செய்வாங்கன்னு சொன்னா கட்கரி, அதாவது கார்பனை சேர்த்து CO கார்பன் ஓரோக்சைடுன்னு சொல்ற ஒரு வாயு ஒன்றை உருவாக்குவாங்க. சரியா? அதுக்கு பிறகு அந்த CO கார்பன் ஓரோக்சைடு வாயுவோட ஏமடைட்னு சொல்ற இரும்பு தாது Fe2O3 ஏமடைட்னு சொல்ற ஒரு இரும்பு தாது என்ன செய்வாங்கடா கார்பன் ஓரோக்சைடோட தாக்க முடிய வச்சு இரும்ப பிரித்தெடுப்பாங்க. இந்த வந்துட்டு இரும்பு பாருங்க, அதோட விளைவா CO2 வாயுவும் வெளியேறும். இதுதான் இரும்பு பிரித்தெடுப்புல நடக்கிற தாக்கம். திருப்பி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இரும்பு பிரித்தெடுப்புல SiO2 சிலிக்கன் ஆக்சைடுன்னு சொல்ற ஒரு இதுவும் உலோக கழிவு பொருள் அது என்ன நடக்கும்டா இவர் வந்து கால்சியம் ஓராக்சைடோட தாக்கம் புரிய வச்சு Si இப்படி ஒரு உலோக கழிவையும், அடுத்தது வந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3ன்னு சொல்லுவோம். இவரோட தாக்கம் புரிய வச்சு Al2CaO4 சொல்ற ஒரு சேர்வையும் உருவாக்கப்படும். சரியா? விளங்குதா? சரியா? அப்ப உங்களுக்கு கேட்டிக்கிறான் கேள்வி, பின்வரும் ஆக்சைடுகளில் இரும்பை பிரித்தெடுக்கும் செயல்முறையில் பங்கு பற்றாத ஆக்சைடு எதுன்னு கேட்டிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்டுக்கே தெரியும் கார்பன் நீர் ஆக்சைடு கட்டாயம் என்ன செய்யும், பங்கு பற்றும். ஆகவே 6 விடைக்கு வருமா? வராது. ஆகவே 3வது விடையை கட் பண்ணியாச்சு. அடுத்தது கால்சியம் ஆக்சைடு பங்கு பற்றும். பாருங்க கால்சியம் ஆக்சைடு, அப்ப அவரும் விடைக்கு வர மாட்டாரே. அடுத்தது 3வது விட முதலாவது கால்சியம் ஆக்சைடு, அடுத்தது வந்து மெக்னீசியம் ஆக்சைடு. நாங்க எங்க சரி இந்த தாக்கத்துல மெக்னீசியம் ஆக்சைடு பார்த்தோமா? இல்ல. ஆகவே எங்களுக்கு ஷுவர் என்னது, அதுதான் விடன்றது ஷுவர். வேற என்னது, கார்பன் நீர் ஆக்சைடு அது பார்த்தோம். அடுத்தது வந்து சிலிக்கன் ஆக்சைடு அவரும் வருவாரு. ஆகவே விட என்னது, மெக்னீசியம் ஆக்சைடு. அடுத்த கேள்வி 2018ல 22வது கேள்வி. சரியா? இதுவும் வந்து அப்பத பார்த்த மாதிரியே ஒரு அந்த விகிதத்தை சமப்படுத்துற ஒரு கேள்வி ஒன்றுதான். சரியா? இது வந்து H2S ஹைட்ரஜன் சல்பைடுன்னு சொல்லுவோம். இவரு SO2 வாயுவோட சேர்ந்து நீரும் அடுத்தது வந்து சல்பரும் உருவாக்கப்படும். இதுல பாருங்க தாக்கம் சமப்படுத்தியதும் தந்துக்கிறாங்க. இப்படி கேள்விகள் தர டைம் கட்டாயம் சமப்படுத்தி தான் நீங்களே மூளை காண சொல்லி தருவாங்க. சரியா? ஆகவே நீங்க சமப்படுத்த தேவையில்ல. பாருங்க உங்களுக்கு டவுட்னு சொன்னேன்டா, இங்க 2 சல்பர், இங்க ஒரு சல்பர், மொத்தம் 3 சல்பர், இங்கேயும் 3 சல்பர் இருக்குது. சரியா? அடுத்தது இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன். ஓகே. அடுத்தது இங்க 4 ஹைட்ரஜன், இங்கேயும் 4 ஹைட்ரஜன். ஓகே. ஆகவே தாக்க மோல்கள் சமப்படுத்தி தான் தந்திக்கிறாங்க, நீங்க சமப்படுத்த போக தேவையில்ல. கேட்டிக்கிறாங்க கேள்வி ஹைட்ரஜன் சல்பைடு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு சூத்திரத்துக்குரிய அந்த பெயர் தெரிஞ்சிருக்கணும். ரசாயன அந்த ரசாயன பேரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி பேரை தந்தா குறிய அந்த குறியீட்டுல எழுதுறதுக்கும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுல ஹைட்ரஜன் சல்பைடுன்னு சொல்றது H2S. சரியா? H2S
சல்பைட்டின் ஒரு மூலுடன் தாக்கம் புரிய கந்தக வீரோட்சைட்டிட எத்தனை மூல் தேவைன்றதுதான் கேள்வி. இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டை வச்சு அதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம். 2 ஹைட்ரஜன் சல்பைட்டு தாக்கம் அடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு SO2 தேவை. பாருங்க, 2 தாக்கம் அடைகிறதுக்கு ஒரு SO2 தேவை. ஆகவே 2க்கு 1 கேக்குறாங்க கேள்வி. ஹைட்ரஜன் சல்பைட்டிட ஒரு மூலோட தாக்கம் புரியறதுக்கு கந்தக வீரோட்சைட்டிட எத்தனை மூல் தேவை? நாங்க அங்க பார்த்தோம், பெருக்கி பார்த்தோம். இத்தனை மூல ஆவினத்துக்கு போறோம், இவர்ட எத்தனை தேவை. இப்ப சொல்றாங்க இவர்ட மூல அரைவாசி ஆக்குறாங்களாம். ஆகவே இவர்ட மூலம் என்னவாகும்? அரைவாசி ஆகும். ஆகவே 0.5 மூல். விளங்கிட்டா எப்படி பாக்குறேன்றது? ஃபர்ஸ்டுக்கு தாக்கத்தை வச்சு என்ன செய்வீங்க? சந்திக்கிறத வச்சு நீங்க விகிதம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க கேக்குறத வச்சு அதுக்கேத்த மாதிரி காணுவீங்க. பெருக்குற அப்படி இல்லாட்டி அரைவாசி ஆக்குறேன்டா இவர்டையும் கட்டாயம் அரைவாசி ஆகும். அதுதான் ரூல். சரியா? ஆகவே இதுதான் விட 0.5 மூல். எப்படி வந்தன்றது ஓகேயா? ஓகே டீச்சர். சரி. அடுத்தது 2017 24வது. 2017 24வது. பாப்போம். அதுவும் ஒரு இரும்பு தயாரிப்போட, இரும்பு பிரித்தெடுப்போட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒண்ணுதான். சரியா? என்ன கேட்டிருக்கிறான்டா, வெப்பநிலை வீச்சு 1000 பாகை செல்சியஸ் தொடக்கம் 1900 பாகை செல்சியஸில் கார்பன் ஓராக்சைடு வாயுவுடன் ஏமட்ரைட்டு தாக்கம் புரியும் போது கிடைக்கும் இறுதி விளைவுகள். நான் ஃபர்ஸ்ட் திருப்பி என்ன செய்றேன்? தாக்கத்தை எழுதுறேன். இந்த மாதிரி 2-3 தடவை செய்ய போக்கலே நீங்க என்ன செஞ்சிடணும்? அந்த இரும்புட தாக்கத்தை பாடமாக்கிடணும். அதுக்கு உட்கார்ந்து பாடமாக்குறல இப்படி 2-3 கேள்வி செய்யற டைம் பாருங்க, ஒரே கேள்வி தான் திருப்பி வரப்போகுது. நான் இதுக்கு முன்னுக்கு அது செஞ்சு காட்டினேன், இரும்புட பிரித்தெடுப்பு எப்படின்றது. நான் திருப்பியும் எழுதுறேன். ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்வீங்க? கார்பனை ஆக்சிஜனோட தாக்கம் புரிய செஞ்சா கார்பனீர் ஒட்சைட்டு வாயு வரும். அந்த கார்பனீர் ஒட்சைட்டு வாயுவை திருப்பி என்ன செய்வீங்க? சியோட கார்பனோட திருப்பி தாழ்த்துவீங்க. தாழ்த்துற டைம் கார்பன் ஓராக்சைடுன்னு சொல்ற ஒரு வாயு வரும். திருப்பி Fe2O3 அதுதானே இரும்பு தாதா இருக்கும். அவரை என்ன செய்வீங்க? கார்பன் ஓராக்சைடு வாயுவோட தாழ்த்துற டைம் Feயும் CO2 வாயுவும் உருவாகும். இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். தாக்கம் சமன். சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரியும், மேலதிகமா இவங்களுக்கு மேலதிகமா இதுதான் இரும்பு பிரித்தெடுப்புக்குரிய தாக்கம். இவங்களுக்கு மேலதிகமா அந்த கழிவு 2 பேர் வரான் தானே. SiO2 நான் என்ன செய்வோம்? கல்சியம் ஆக்சைடோட தாக்கம் புரிய வச்சேன்டா CaSiO3 ஒத்தரும். அடுத்தது அலுமினியம் Al2O3 நான் கல்சியம் ஆக்சைடோட தாக்கம் புரிய வச்சேன்டா கல்சியம் Al2O3 சொல்ற ஒத்தரும். இவன் கழிவுகள். சரியா? இதுதான் இரும்பு பிரித்தெடுப்புக்குரிய தாக்கம். கிளியரா? சொல்லாலேன் கிளியரா? ஓகே மிஸ். ஓகே, இதுல பாருங்க கேட்டிக்கிறாங்க, இரும்பு பிரித்தெடுப்பின் போது கிடைக்கிற இறுதி விளைபொருட்கள். இரும்பு பிரித்தெடுப்புல கிடைக்கிற இறுதி விளைபொருட்கள் யாரு? ஃபர்ஸ்ட் தாக்கத்துல CO2 வாயு கிடைச்சிச்சு. ஓகேயா? அடுத்தது CO வாயு கிடைச்சிச்சு, அதுவும் சரி. அடுத்தது Fe கிடைச்சிச்சு. கேட்டிக்கிறது இறுதி விளை பொருட்கள் யார் யாரு? முதலாவது விடியில சொல்லியிருக்கிறாங்க Feயும் CO2வும். சரியா? Fe சரி, CO2 சரி. ஆகவே முதலாவது விட வருமா வராதா? பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 2வது விட சொல்லிக்கிறாங்க FeOவும் CO2வும். அதுல FeOன்னு சொல்றவரை நான் பார்க்கவே இல்ல. CO2 ஓகே, ஆனா 2ம் வரணுமே. சரியா? ஆகவே இந்த விட வராது. அடுத்தது 3வது விட சொல்லிக்கிறாங்க Feயும் O2வும். Fe, O2. இதுல Fe ஓகே, O2 பார்க்கல. ஆகவே இந்த விட வராது. 4வது விடையில சொல்லிக்கிறாங்க FeOவும். அடுத்தது இன்னொன்று என்னமோ சொல்லிக்கிறாங்க சம்மந்தம் இல்லாத சரி ஒன்று, அதுவும் வராது. ஆகவே விட என்னது? முதலாவது. சரியா?
அடுத்தே பார்ப்போம். 2017 28வது கேள்வி. 2017 28வது கேள்வி. எல்லாரும் ஃபாஸ்ட் பேப்பர் பாக்குறீங்களா? என்ன செய்றீங்க? 2017 28வது கேள்வி பார்ப்போம். ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று தந்திக்கிறான். சரியா? இதுதான் தரப்பட்டிருக்கிற தாக்கம். இதுல இவன் என்ன செஞ்சிக்கிறான்னு இந்த எக்ஸ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு நான் வந்து Zn SO4 இது எப்படி இந்த Zn SO4 வந்தேன்னா இங்க 2- இருக்கும், இங்க 2+ இருக்கும். அதாவது ஏற்றங்கள் என்ன செய்வாங்கன்னா தமக்கிடையே பரிமாற்றிக் கொள்றதால் தான் சேர்வைகளை உருவாக்குவாங்க. ஆகவே Zn SO4 சொல்ற சேர்வை இதுவும் இல்லாம இருந்தே இல்லாம இந்த சேர்வை ஒன்று உருவாகும். அப்படி இல்லாம இப்படி வித்தியாசமா வர டைம் இவரது இவருக்கு கொடுப்பாங்க, இவரது இவருக்கு கொடுப்பாங்க. ஆகவே இவரத 2 இங்கே எழுதுவோம், இவரத 3 இப்படி எழுதுவோம். இதுதான் வந்து சாதாரணமா நிகழ்றது. அதாவது அந்த ஏற்றங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னேன்னா தமக்கிடையே கொடுத்து அந்த சேர்வையை உருவாக்குவாங்க. சரியா? இங்க Z2யும் 2+ தான், SO4யும் 2-. சரியா? ஆகவே அவங்களோட பெருமானங்கள் சமன், அவங்களோட ஏற்ற பெருமானங்கள் சமன். இங்க பாருங்க உருவாக்கப்பட்டிருக்கிற சேர்வையிடையும் ஏதாவது சரி எக்ஸ்ட்ராவா இலக்கங்கள் வந்திருக்கா? உதாரணத்துக்கு இங்க 3 அப்படின்னு என்ன சரி வந்திருக்கா? இல்ல தானே? சொல்றது விளங்குதா? குழப்பம் வைக்குதா? விளங்குட்டி. சரியா? இங்கேயும் எதுவுமே வரல. ஆகவே இந்த எக்ஸ்னு சொல்றவத ஏற்றமும் 1 x2+ இருக்க போகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கட்டாயம் இவரத ஏற்றமும் 2+ தான் இருக்கணும். அப்பதானே வந்து இவரது இவருக்கு கொடுத்து இவரது இவருக்கு கொடுத்து ஏற்றம் இல்லாம போகும். சரியா? ஆகவே இந்த எக்ஸ்ன்றது 2+ இருக்க போகுது. இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடையில பாருங்க, யாருக்கெல்லாம் 2+ வரும், ஏற்றம் எப்படி வருதுன்றத கண்டுபிடிக்க தெரியுமா? சொன்னீங்கன்னா நான் அதையும் கொஞ்சம் மேலதிகமா சும்மா சொல்லிட்டு போவேன். கொஞ்சம் சொல்றீங்களா? சரி, அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. உங்களுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறதுக்கு தெரியுமா? உங்களுக்கு முதல் 20 மூலகங்களையும் அணுக்கள் தெரியுமா? அணுவெண் தெரியுமா? அவளாவது அது பெரிய வேலை ஒன்று இல்ல. உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை தெரியும், ஹாய் ஹலோ லீலா தெரியும் தானே? இதுல 1 2 3 1 2 3 தெரியும் தானே? 1 2 3 போடுற டைம் அவங்களுக்கு வார இலக்கம் தான் அவங்களோட அணுவெண்ணா இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு கார்பன் எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 கார்பன் அணுவெண் 6. இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த சக்தி மட்டங்களை வச்சு இலத்திரன் நிலையமைப்பு எழுதுற டைம் உங்களோட 20 மூலகங்களுக்கும் வரப்போறது இப்படி 2, 8, 8, 2. சரியா? அதுல முதலாவது சக்தி மட்டத்துல 2 வந்து பூரணமாக இருக்கணும். ரெண்டு,
8,8,2 இதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 20 மூலகத்துக்கும் உரிய இலத்திர நிலையமைப்பு. சரியா? இதுல உதாரணத்துக்கு வந்து முதலாவது சக்தி மட்டம் கட்டாயம் 2 பூரணமாவே இருக்கணும். 2வது சக்தி மட்டத்துல 8 பூரணமாவே இருக்கணும். 3வது சக்தி மட்டத்திலயும் 8 பூரணமாவே அப்படி போகும். உங்களுக்கு இருக்கிறது இவ்வளவுதான் மேக்சிமம். சரியா? இதுல நான் உதாரணத்துக்கு அணுவெண் 10 கொண்ட ஒரு மூலகத்தை எடுக்கிறேன். யாரு அணுவெண் 10 கொண்ட மூலகம்? சாரி 10 வானம். 11 எடுக்கிறேனே. 11 என்று சொல்ல போக்கல எப்படி இலத்திர நிலை அமைப்பு எழுதுவோம்? யாரு 11? சோடியம் தானே. எப்படி எழுதுவோம்? 2, 8, 1 இப்படித்தானே எழுதுவோம். இதுல இவருடைய இந்த ஓடும் பூரணம், இந்த சக்தி மட்டமும் பூரணம். அவருடைய இறுதியோட்ல 1 தான் இருக்கு. சரியா? இப்ப அவருடைய இறுதியோடு பூரணமாகணும்னு சொன்னா அவருக்கு எத்தனை தேவை மொத்தம்? அவருடைய இறுதியோடு பூரணமாகறதுக்கு இப்ப 1 இருக்கு, ஆனா 8 இருக்கணும். இன்னும் எத்தனை தேவை? 7 தேவை. ஆகவே இவரு இன்னொருத்தர்கிட்ட இருந்து 7 வாங்குறது லேசான வேலையா, இல்லாட்டி இவர் யாருக்காலும் ஒருத்தருக்கு இந்த 1 கொடுக்கறது லேசா? 1 கொடுக்கறது லேசி. ஆகவே கொடுத்தேண்டா பிளஸ், அவருக்கு பெரிய மனசு தானே, ஆகவே கொடுத்தேண்டா பிளஸ், வாங்கினண்டா தாழ்த்தப்பட்டார் தானே, ஆகவே மைனஸ். இவர் என்ன செய்யறாரு? 1 கொடுக்கத்தான் வேணும். என்ன சொன்னேன்டா 7 வாங்குறதை விட ஈஸியான வேலை 1 கொடுக்கறது. ஆகவே இவர் கொடுக்கறனால Na பிளஸ் 1 தானே கொடுத்தாரு, ஒரு இலத்திரன் தானே கொடுத்தாரு. ஆகவே Na பிளஸ். சரியா? விளங்குதா எப்படி அது ஏற்றம் வருது? அடுத்தது மெக்னீசியத்தை பார்த்தோம்னா மெக்னீசியத்துல வந்து அணுவின் வந்து 12. சரியா? 2, 8, 2. இவருக்கு என்னது? 2 வாங்குறது, சாரி 6 வாங்குறது லேசா, 2 கொடுக்கறது லேசா? 2 கொடுக்கறது லேசி. சோ மெக்னீசியத்துக்கு எப்படி வரப்போகுது? Mg சொல்லுங்க. இவருக்கு 1 கொடுத்ததுனால Na பிளஸ்னு போட்டீங்க. இப்ப மெக்னீசியத்துக்கு எப்படி வரப்போகுது? Mg Mg2 பிளஸ். சரியா? 2 கொடுத்தாரு. ஆகவே Mg2 பிளஸ். கிளியர் இல்லையா? இன்னும் விளங்கிட்டா இல்லையா? நான் இவங்கள சொல்லுவோம் கற்றயன்கள்னு சொல்லுவோம். சரியா? கற்றயன். அடுத்தது அன்னயன். மைனஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து நான் குளோரின் எடுக்கிறேன். குளோரின் அணுவெண் எத்தனை? 17. சரியா? இப்ப இது சாரி இலத்திரன் நிலையமைப்பு எப்படி எழுதலாம்? 2, 8, 7. சரியா? இதுல இவருடைய இறுதியோடு இது தானே 3 சக்தி மட்டம் இருக்கு. அதுல இவருடைய இறுதியோடு இது. இப்ப ஓலை தெரியும் இறுதியோடு பூரணமாக இருந்தா மொத்தம் எத்தனை இருக்கணும்? மொத்தம் 8 இருக்கணும். 3வது சக்தி மட்டம் பூரணமாகணும்டா மொத்தம் எத்தனை இருக்கணும்? 8 இருக்கணும். ஆனா இவரது 7 தான் இருக்கு. 1 தேவைப்படுது. அப்படித்தானே? ஆகவே இவர் 7 கொடுக்கறது ஈஸியா, 1 வாங்குறது லேசா? 1 வாங்குறது லேசி. நான் சொன்னேன் வாங்கினா மைனஸ். அப்படித்தானே? கொடுத்தா பிளஸ், வாங்கினா மைனஸ். அப்ப இவர் 1 வாங்குறதால எப்படி எழுதுவோம்? Clக்கு Cl மைனஸ். இப்படித்தானே அவங்களுக்கு ஏற்றம் வந்துச்சு. விளங்கிட்டா? அடுத்தது வேற என்னது 2 மைனஸ் வர்றதுக்கு மாதிரி? S2 மைனஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தது N3 மைனஸ் எப்படின்றத பார்ப்போம். சல்பர் எடுத்தோம்னா அவருடைய அணுவெண் என்ன? 16. அப்படித்தானே? இவருக்கு எப்படி எழுதலாம்? 2, 8,
ஆறு. ஆறு. இவരുടെ இறுதியோடு பூரணமாகணும்டா இன்னும் 2 தேவை அப்படித்தானே? அவரு 6 கொடுக்கறதை விட 2 வாங்குறது ஈஸி. 2 வாங்குறது ஈஸி. ஆகவே எஸ் 2 வாங்குறதால மைனஸ் 2 வாங்குறதால 2 மைனஸ். இப்படித்தான் ஆளுக்கு ஏற்றம் வந்துச்சு. சரியா? அதே மாதிரி நைட்ரஜன் எடுத்தாலும் நைட்ரஜனுக்குரிய அணு எண் வந்து 7 அப்படித்தானே? 2,5. இவர்ல இறுதியோட்டுல 8 இருக்கணும். ஆனா 5 தான் இருக்கு. ஆகவே 3 தேவைப்படுது. போர்ட் விளங்குது இல்லையா? இப்ப சரியா? ஓகே. அது மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து அணுவெண் வந்து 7. இவர்ட 2,5 வரப்போகுது. இவர்ட இறுதியோட்டுல 2வதுல எத்தனை கோணும்? 8 இருக்கணும். ஆனா 3 தான் 5 தான் இருக்கு. ஆகவே 5 கொடுக்கறதை விட 3 வாங்குறது ஈஸி. ஆகவே 3 மைனஸ் வாங்கினா என்னது? மைனஸ், கொடுத்தா பிளஸ். ஆகவே n 3 மைனஸ். இப்படிதான் வந்துச்சு. கிளியரா? சரியா? ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, இத அழிக்கிறேன். இதுல பாருங்க, பின்வரும் ரசாயன தாக்கத்தை கருத சொல்லிக்கிறாங்க. அந்த எக்ஸாக இருக்கக்கூடிய மூலகம் எதா இருக்கலாம்ன்றதுதான் கேள்வி. சரியா? அதுல Fடையும் 2+ இருக்கு, 3+ இருக்கு. ஆனா இங்க Fட 2+. சரியா? அடுத்தது அலுமினியத்தோட 3+. ஆகவே விடைக்கு வருமா அவரு? வராது. அடுத்தது Mgட 2+, செப்புட 2+. இப்ப எங்களுக்கு எதை கட் பண்ணலாம்? இந்த விடிய கட் பண்ணலாம். இப்ப 3ல 1 தான் விடியா வரப்போகுது. தாக்க வீத தொடர் தெரியுமா? தாக்க வீத தொடர் தெரியாதா? உன புக்ல இருக்குதே. தெரியான்னு சொல்றீங்க. உங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்களே, அந்த பொன்னர் பிளானர் வெறும் பாதக செயல் ஐயா அப்படின்ட்டு கீழே இருந்து மேலைக்கு சொல்லி தந்தில்லையா? இவங்க தான் தாக்க வீத தொடர். சரியா? இது எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன்டா, அதாவது தாக்கம், அதாவது அவங்களோட தாக்கம் புரியும் ஆற்றல் குறைஞ்சு கொண்டு போற அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கே, அவங்கள ஆர்டர் பண்ணிக்கிறான். சரியா? அவனோட தாக்கம், அதாவது அவன் தாக்கம் புரியுற ஆற்றல் குறைஞ்சு கொண்டு போற ஆர்டர்ல தான் அவங்கள நாங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம். இதுல இவருக்கு மேக்சிமம் தாக்க வீதம் கூடின ஒத்தரா இருப்பாரு. அவரை விட குறைவா இவர் இருப்பாரு. இப்படி போற டைமுக்கு கீழ் நோக்கி போற டைம் தாக்க வீதம், அதாவது தாக்கம் புரியும் ஆற்றல் என்ன செஞ்சு போகும்? குறைஞ்சு கொண்டு கீழ் நோக்கி போற டைம் குறைந்து கொண்டு செல்லும். சரியா? இதுல உங்களுக்கு தெரியும், அதாவது இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், இரும்பு வாளி இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இரும்பு வாளி, கிணத்துல தண்ணி அழுவோம், இரும்பு வாளி தெரியாதா? அதுல நீங்க பாருங்க, நீங்க இரும்பு வாளிக்கு மேல வேற ஒண்ணுமே பூசி இல்லையா? இரும்பு வாளி யாவே நான் கடையில வாங்குறோம்.
இல்ல தானே? இரும்பு வாளிக்கு மேல ஜெடன் என்ன செய்யப்பட்டிருக்கும்? நாகம் பூசப்பட்டிருக்கும். ஏன் இங்க நாகம் இரும்பு வாளிக்கு மேல நாகம் பூசப்பட்டிருக்கிறா? இங்க பாருங்க, இப்ப எஃபி இருக்கிறாரு. இரும்புக்கு என்ன சொல்றது? எஃபி தானே? கொஞ்சம் அவதானிச்சுக்கோங்க. இதுல எஃபி இருக்கிறாரு, சரியா? இப்ப இந்த எஃபிய விட தாக்கம் கூடின ஒத்தத்தானே இவரு, பலம் கூடின ஒத்தத்தானே இந்த நாகம். எஃபியை விட இந்த நாகம்னு சொல்றவரு கொஞ்சம் பலம் கூடின ஒத்தர். ஆகவே இந்த எஃபிக்கு மேல இந்த நாகத்தை பூசுற டைம் எஃபி என்ன செய்யப்படுவாரு? பாதுகாக்கப்படுவாரு. இவரோட தான் என்ன செய்யப்படும்? தாக்கம் நடைபெறும். நான் சொல்றது விளங்குதோ தெரியா? இப்ப அது என்னன்னு சொல்றேன்டா, அர்ப்பண உலோகம்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அர்ப்பணிக்கிற ஒருத்தருக்காக அவர் என்ன செய்யறார்? அர்ப்பணிக்கிற. இங்க எஃபிக்கு மேல நாகம் பூசுவோம், சரியா? நாகம் பூசுற டைம் இந்த எஃபி என்ன செய்யப்படுவாரு? பாதுகாக்கப்படுவாரு. இந்த நாகம் அரிப்புக்கு உள்ளாகுவாரு. எஃபிய பாதுகாத்துட்டு இவர் என்ன செய்வாரு? அழிஞ்சு போவாரு. அப்ப அதாவது தாக்க வீத தொடர்ல மேலே இருக்கிற மூலகம் தான் என்னது? தாக்க வீதம் கூடினவங்களா இருக்க போறாங்க. கீழே வர்ற டைமுக்கு தாக்க வீதம் குறைஞ்ச ஒருத்தரா இருப்பாங்க, சரியா? இப்ப சும்மா சொல்லுவோமே, நீங்க நல்ல பலசாலியான ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு கூடயா? இல்லாட்டி ஒரு சும்மா ஆக்டிவ் இல்லாத ஒரு நொஞ்சான் ஃப்ரெண்டோட இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு கூடயா எதிரிகளிடம் இருந்து? சும்மா சொல்லுவானே, ஆக்டிவான ஃப்ரெண்ட்ஸோட. அது மாதிரி தான் இவங்களெல்லாம் நல்ல ஆக்டிவான ஆட்கள். கீழே போக போக அவனோட பலம் என்ன செஞ்சுட்டு போகும்? குறைஞ்சு கொண்டு போகும், சரியா? ஆகவே இவர் தான் நீங்க என்ன சொல்லுவோமே, இவர் தான் அவனோட பலசாலியான ஃப்ரெண்ட். எதிரி ஒருத்தர் அவங்களைய தாக்க வர டைம் உங்களைய விட பலசாலியான ஃப்ரெண்ட் என்ன செய்வாரு? அந்த தாக்கத்தை எதிர்கொள்ளுவாரு, அப்படித்தானே? உங்களைய தாக்க விடாம என்ன செய்வாரு? உங்களைய பாதுகாப்பாரு. அப்ப இந்த மாதிரி உலோகங்களை சொல்லலாம். அதாவது எஃபிக்கு அர்ப்பண உலோகமா இந்த ஜெடன் தொழிற்படுவாரு. இவரை பாதுகாத்து இவர் என்ன செய்வாரு? அந்த சண்டையில இறங்குவாரு. அது மாதிரி தான் இங்க நாங்க எடுத்திருக்கிற மூலகம் யாரு? ஜெடன், அப்படித்தானே? ஆகவே ஜெடனுக்கு கீழே இருக்கிற மூலகம் இருந்தா ஜெடன் பாதுகாக்கப்படுவாரா? அல்லது ஜெடனுக்கு மேலே இருக்கிற மூலகம் இருந்தா ஜெடன் பாதுகாக்கப்படுவாரா? சொல்லுங்க பாப்போம். மேலே இருக்கிற மூலம் மெக்னீசியம். மெக்னீசியம், அலுமினியம், செப்பு இந்த மாதிரி மூலகங்கள் இருந்த செப்பு இல்ல, அலுமினியம், மெக்னீசியம் இந்த மாதிரி மூலகங்கள் இருந்தா என்ன செய்வாரு? பாதுகாக்கப்படுவார், அப்படித்தானே? ஆகவே இதுல கேட்டிக்கிறான் பாருங்க. இங்க ஜெடன் வந்து என்ன நடந்துக்குதுண்டா, தாக்கத்தை எழுதுறேன்னு சொல்லி இங்க ஜெடன் வந்து ஜெடன் 2+ இருந்திருக்கிறாரு. இப்ப இங்க போக்குல ஜெடன் வந்து 0 மாறி இருக்கிறாரு. ஆகவே இங்க ஜெடன் தாழ்த்தப்பட்டிருக்கிறாரு. ஆகவே இந்த மூலகம் ஒரு ஒற்றியேற்றம் கூடின ஒத்தராத்தான் கட்டாயம் இருக்கணும். இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 0 நிலையிலிருந்து 2+ போய்க்கிறாரு. ஆகவே ஒற்றியேற்றம் அடைஞ்சிருக்கிறாரு. தாக்க வீத தொடர்ல மேலே இருக்கிற மூலகங்கள் தான் என்ன செய்யும்? ஒற்றியேற்றம் அடையும். இதுல பார்த்தோம்டா தந்திக்கிறான் யாரை விட வரும்? சொல்லுங்க பாப்போம். இதை வச்சு கண்டுபிடிங்க பாப்போம். ஜெடனுக்கு மேலே இருக்கிற ஒத்தரா இருக்கணும், ஆனா 2+ இருக்கணும். யாராய்க்கும் தரப்பட்டிருக்கிற விடையில? மெக்னீசியம். விளங்கிட்டு எப்படி பாக்குறது? அலுமினியம் வரும், ஆனா ஏன் வராது? அவர்கிட்ட 3+ இல்ல. விளங்குதா? நான் ஃபர்ஸ்டுக்கே உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொன்னேன். கட்டாயம் வந்து அலுமினியத்தை நாங்க கட் பண்ணினோம், அப்படித்தானே? ஏன் அது 2+ தான் எல்லாத்தையும் இருக்கணும். அப்பதான் இங்க வந்து அந்த தாக்கம் வந்து சரியா நடக்கும். ஆகவே அலுமினியம் இல்ல. 2+ வர தரப்பட்டிருக்கிற விலையில சரியானவர் யாரு? மெக்னீசியம். சரியா? கிளியரா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். டைம் சரியா?
நீங்க தாக்க வீத தொடரை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்றது நல்லது. ஏன் சொன்னா நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். இந்த மூலகங்கள் எப்படி எப்படி பிரித்தெடுக்கப்படுதுன்றது கேள்வியா கேட்கலாம் இல்ல கேட்டிருக்கிறாங்க. எனக்கு எந்த இயர்னு நினைவு இல்ல. 2020 தெரியா. என்னன்னா கொஞ்சம் மூலகங்களை தந்து அவங்க என்ன முறையில வந்து பிரித்தெடுக்கப்படுறாங்கன்னு ஒரு சார்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. அந்த சார்ட்ல சரியான விடை தொகுதி எதுன்றது கேள்வி. சரியா? அப்ப அதுகள் இருக்குது. 3 வகையா பிரித்தெடுக்கப்படும். ஒன்று வந்து தாழ்த்தல் முறை மூலம், அடுத்தது வந்து மின் தொகுப்பின் மூலம், மற்றது வந்து பௌதிக முறை மூலம் பிரித்தெடுக்கப்படும். சரியா? அதுல தங்கம், செப்பு, இரும்பெல்லாம் வந்து இரும்பில்ல சாரி தங்கம், செப்பு அதெல்லாம் வந்து வெள்ளி இதெல்லாம் வந்து பௌதிக முறை மூலம் பிரித்தெடுக்கப்படும். அதாவது மண்ல இருந்து தான் என்ன செய்யப்படும், அரித்தல் முறை மூலம் அந்த மாதிரி முறைகள் மூலம் பிரித்தெடுக்கப்படும். அதை சொல்லுவோம் நாங்க பௌதிக முறையில பிரித்தெடுக்கிறாங்க. பொட்டாசியம், சோடியம், கால்சியம் அதாவது தாக்க வீதம் கூடினவங்களை நாங்க வந்து மின் தொகுப்பு செய்வதன் மூலம் பிரித்தெடுப்போம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேரை வந்து நாங்க தாழ்த்தல் முறை மூலம் பிரித்தெடுப்போம். சரியா? ஜெடன்ல இருந்து இதுவரை உள்ள ஆட்கள்னு நினைக்கிறேன். சரி, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை கொஞ்சம் நான் நோட் பண்ணி தாரேன். சரியா? அடுத்தே பார்ப்போம். 2017 28 ஓகே. அடுத்தது 2016 27வது கேள்வி. இருபத்தி 7வது கேள்வி. சரியா? பாப்போம். பின்வரும் தாக்கங்களில் நடுநிலை தாக்கம் அழிக்க வாப்ப. ஓகே. அடுத்தே பாருங்க. கட்டாயம் எல்லாரும் தாக்க வீதத்தை பாடமாக்குங்க. என்று சொன்னா நிறைய கேள்விகளுக்கு வரும். அடுத்தது பின்வரும் தாக்கங்களில் நடுநிலையாக்கல் தாக்கம். நடுநிலையாக்கல் தாக்கம் தான் என்ன தெரியும் உங்களுக்கு? நடுநிலையாக்கல் தாக்கத்தை பத்தி. நடுநிலையாக்கல் தாக்கத்துல பொதுவா ஒரு காரம்டா மூலம் தெரியும் தானே? மூலம் அவரும் ஒரு அமிலமும் தான் என்ன செய்வாங்க, பங்கு பற்றுவாங்க. ஒன்று இவர் காரமாய்க்கணும், இவர் அமிலமாய்க்கணும். அப்படி ஒரு தாக்கம் அவங்களுக்கு இடையில ஒரு தாக்கம் நடக்க போக்கல வார விளைவோ ஒரு நீர் மூலக்கூறு கட்டாயம் உருவாக்கப்படும். இப்படியான தாக்கங்களை நாங்க சொல்லுவோம் நடுநிலையாக்கல் தாக்கம். அதாவது கார மூலக்கூறுக்கும் ஒரு அமில மூலக்கூறுக்கும் இடையில நடைபெற தாக்கத்தை தான் நாங்கன்னு சொல்லுவோம் நடுநிலையாக்கல் தாக்கம். இப்ப நான் சொன்ன விஷயத்த வச்சே விடைக்கு வரலாம். கொஞ்சம் பாருங்க பாப்போம். எது விடைன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன நீங்க ஒன்றுமே பார்க்காம ஒரு நீர் மூலக்கூறு விளைவுல கட்டாயம் வரணும். அடுத்தது நடைபெற தாக்கம் அமிலத்துக்கும் மூலத்துக்கும் இடையில நடைபெற ஒரு தாக்கமா இருக்கணும். சும்மா விடைய சொல்லுங்க பாப்போம். பேப்பர் இருக்குதா?
சரி இத சரி பார்த்து சொல்லலாம் பாவம் புக் இல்லாதாக்கள். எது இந்த தாக்கம் நாளிலையும் ஒரு நடுநிலை தாக்கமா இருக்கும். நான் சொன்ன விஷயத்தை வச்சு சொல்லலாம் பாப்போம். மூணாவது எத்தனாவது? மூணாவது ஓகே. விட வந்து மூணாவது. எப்படின்னா நான் சொன்னேன் நடுநிலையாக்கல் தாக்கம்னு சொல்ல போக்கல. நடுநிலைந்தாலே என்ன அர்த்தம்? அங்க ஒரு நீர் மூலக்கூறு ஒன்று கட்டாயம் உருவாகணும். அதுதான் நடுநிலையாக்கல் தாக்கம். சரியா? நாங்க நடுநிலையாக்கல் தாக்கத்தை அதாவது ஒரு காரம் ஒன்று இருக்கிற டைம் ஒரு அமிலத்தை போட்டுதான் என்ன செய்வோம்? நடுநிலையாக்கல் செய்வோம். உதாரணத்துக்கு நாம பார்ப்போம். மேல கேஸ்ட்ரிக் இருக்கிற தானே, கேஸ்ட்ரிக் ஏ வருது. அதாவது இரைப்பையில HCl சுரக்கிற அளவு கூட்டுறதால தான் கேஸ்ட்ரிக் வருது. சரியா? அந்த HCl அளவை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்க மெக்னீசியம் பால் குடிக்கிறோம். அப்படித்தானே? கண்டிக்கிறீங்களா? மெக்னீசியம் மெக்னீசியம் பால் அது என்னது? ஒரு காரம். ஆகவே என்னோட இரைப்பையில இருக்கிற HCl சமப்படுத்துறதுக்காக வேண்டி நடுநிலை ஆக்குறதுக்காக வேண்டிதான் நாங்க என்ன செய்யறோம்? இந்த காரத்தை சேர்க்கிறோம். ஆகவே காரத்துக்கும் அமிலத்துக்கும் இடையில தாக்கம் நடைபெற்று ஒரு நடுநிலையாக்கம் ஒன்று நடைபெறும். அதே மாதிரி நீங்க வந்து தேனி குத்தின இடத்துல நீங்க என்ன தேய்ப்பீங்க? புளி தேய்ப்பீங்க. அப்படித்தானே? அல்லது வினாக்கிரி போடுவீங்க. தேனி குத்தின இடத்துல அல்லது குளவி குத்தின இடத்துல வினாக்கிரி போடுவீங்க. என்ன காரணம்? அதாவது தேநீர் அதுல இருக்கிறது காரம், வினாக்கிரி ஒரு அமிலம். அது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும்? நடுநிலை படுத்தும். அது மாதிரி தான் ஒரு காரத்துக்கும் ஒரு அமிலத்துக்கும் இடையில நடைபெற தாக்கம் தான் நடுநிலையாக்கல் தாக்கம்னு சொல்லுவோம். அது நடைபெற டைம் கட்டாயம் ஒரு மூலக்கூறு நீர் அல்லது 2 மூலக்கூறு நீர் கட்டாயம் சும்மா சொல்லுமே நீர் மூலக்கூறு ஒன்றோ கட்டாயம் வெளியேற்றப்படும். சரியா? உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலே டிரெக்டா விடைக்கு வரலாம். நீர் மூலக்கூற்று இருக்கிற ஒரே ஒரு விடை இவர் மட்டும். சோ யாரு விட? மூணாவது தான் விட. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
சரியா, ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து 2016ல 28வது கேள்வி. இதை அளிக்கிறேன். ரெண்டாயிரத்தி 16ல 28வது கேள்வி. 28வது கேள்வி. ஒரு மூலகம் எம்மின் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம் M2CO3 ஆம். M2CO3 ஆம். சரியா? எம்மின் குளோரைட்டின் ரசாயன சூத்திரம் யாதுன்னு கேட்கிறான். சரியா? அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டார்ட்ல சொன்னேன், அவளுக்கு அந்த மூலிகங்களோட பேரு அந்த குறியீடுகள் தெரிஞ்சு இருக்கணும். இதுல இவரு மூலகம், இவரு மூலிகம். நான் ஃபர்ஸ்டுக்கே அந்த ஏற்றங்களை வச்சு ஒன்று எழுதி காட்டினேன், நினைவிக்குதா? இதுல CO3 வந்து 2-. சரியா? இவர்ல அப்ப யாரா இருக்கணும்? கட்டாயம் M+ ஆயிக்கணும். ஒன்று நேரா இருந்தா ஒன்று மறையா இருக்கணும். ஆகவே இவர்டத்தை இவருக்கு கொடுப்பாங்க, இவர்டத்தை இவருக்கு கொடுப்பாங்க. இப்படித்தான் என்ன உருவாகி இருக்கும்? இந்த சேர்வை உருவாகி இருக்கும். இது ஓகே, கிளியரா? ஓகே சரியா? சரி. ஓகே, சரியா? ஆகவே உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்குது. இப்ப இந்த எம்னு சொல்ற ஆள்தவரோட ஏற்றம் வந்து நேர் ஒன்று. ஆகவே உங்களுக்கு தெரியும் குளோரின் ஏற்றம் என்னது? Cl- தானே. ஆகவே M+ம் Cl- சேர்ற டைம் என்ன வரப்போகுது? சேர்வை MCl. விளங்கிட்டா? இப்படித்தான் பாக்குற. ஃபர்ஸ்டுக்கு இதுக்கு என்ன கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னா இதுக்குரிய ஏற்றம். உங்களுக்கு அது தெரியாட்டியும் ஓகே, நான் ஃபர்ஸ்டுக்கே சொன்னேன், இவருடைய ஏற்றத்தை இவருக்கு கொடுத்து இவருடைய ஏற்றத்தை இவருக்கு கொடுத்துதான் சேவைகள் உருவாக்கப்படும். இந்த 2 இவருக்குரிய ஏற்றம். இவர்ல ஒண்ணுமே வந்தில்ல, ஆகவே இவர்ல ஒன்றா தானே இருக்கணும். அப்படியும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஆகவே இந்த M சொல்றவருடைய நேரேற்றம் ஒரு நேரேற்றம், இவருடைய 2-. ஆகவே கொடுக்கிற டைம் M2CO3 சேர்வை உருவாகி இருக்கு. ஆகவே M+ம் Cl- சேர்ந்தா MCl சேர்வை உருவாக்கப்படும். அதுதான் கேள்வி. சரியா? கிளியரா? ஆகவே விட வந்து MCl முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போவோம். தேவையானாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2016 33வது கேள்வி. ஓகே, கிளாஸ் முடிப்போமா? அது தேவையில்ல. படிச்சது வந்து விளங்கிச்சா? ஓகே டீச்சர், விளங்கிச்சு. டவுட்டுகள் என்ன சரி இருக்குதா? இல்லாட்டி என்ன சரி மேலதிகம் உங்களுக்கு நீங்க என்ன சரி கேள்வி வச்சுக்கிறீங்களா சும்மா விளாம்படுத்துறதுக்கு? அப்படி இருந்தேன்னு சொன்னேன்னா சொல்லுங்க, செஞ்சுட்டு கிளாஸ முடிப்போம். இருக்கா? அப்படி இல்லே கிளாஸ முடிக்க சொல்லிதான் மெசேஜ் வருது. போர் ஆயிக்குதா கிளாஸ்? இல்ல டீச்சர். சரி, அப்ப கிளாஸ் முடிப்போமா? டவுட் ஒண்ணும் இல்லையா? இல்ல. அப்ப எல்லாருக்குமே 9 தான், அப்படியா? சரி, ஓகே, கிளாஸ் முடிப்போம். என் பண்றேன்.